நான் இப்போ ரீசெண்டாக மீன் கடைக்கு போயிருந்தேன் இல்லையா, மீன் கடைக்கு போயிட்டு அங்கே ஷ்ரிம்ப்ஸ் வாங்கியிருந்தேன். வாங்கினது அது கூடயே சேர்த்து ஒரு சில சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபில்ட்ரு வாங்கியிருந்தேன். இந்த குட்டியான ஃபில்ட்ரு, இந்த ஷ்ரிம்ப்ஸுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணணும் இல்லையா, அந்த டேங்க்குக்காண்டி ஃபில்ட்ரு வாங்கியிருந்தேன். கூடயே கொஞ்சம் பிளான்ட்ஸும் வாங்கிட்டேன், லைவ் பிளான்ட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த பேக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஷ்ரிம்ப்ஸ். இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா $6 ஆச்சு. உள்ளுக்குள்ளே 10 ஷ்ரிம்ப்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ரேட் இந்த ரேட்டு. அது கூடயே ட்ரை ஆர்டிமியா ஒரு சின்ன பேக்கெட் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பேக்கெட்டில் ஃப்ளவரான்க்குரிய ஃபுட்டு நான் வாங்கியாச்சு, ஓஷன் ஃப்ரீயில் இருந்துட்டு. சரி, ஓகே, நம்ம இப்போ ஷ்ரிம்ப் வந்து டேங்க் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் போகிறப்போ வந்துட்டு ஷ்ரிம்ப்ஸ் வாங்கணுங்கிற ஐடியாலே நான் போகல. அங்கே பார்த்ததில் அந்த ஷ்ரிம்ப்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அதை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மக்கிட்ட தொட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தொட்டியை நம்ம முதல்ல செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணுறதுக்கு மெயினாகவே தண்ணி தான் முதல்ல இம்பார்ட்டண்டான ஒரு இது. இந்த டேங்க்கில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்தது. பட் அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டேன். கீழே ஊற்றினதுக்கப்புறம் இந்த டேங்க்கை வந்து நான் கழுவெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக ரின்ஸ் பண்ணேன். டேங்க் வாட்டர்லேயே ரின்ஸ் பண்ணேன். ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏஞ்சல் மீன்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் நான் இதில் ஊற்றினேன் இந்த டேங்க்குக்கு. ஏன்னா பழைய தண்ணி தான் நம்ம ஊற்றணும். அதில் தான் மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கட்டும், நம்ம குட் பாக்டீரியாவாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பாதி தொட்டிக்கு வந்துட்டு பழைய தண்ணி நான் ஊற்றிட்டேன். மீதி வந்துட்டு புது தண்ணி கொஞ்சம் நான் பிடிச்சி வச்சுருப்பேன் எப்போயுமே. அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம மோட்ரு இதெல்லாம் செட் பண்ணணும். அதாவது நம்ம ஆக்சிஜன்லாம் செட் பண்ணணும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ஸையும் நம்ம ஓரளவு செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு எமர்ஜென்சி கேசஸில் வந்துட்டு டேங்க் செட் பண்ணுவேன். அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நீங்கள் பழைய தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸு எப்படி வளரப்போகுதுன்னு தெரியல. ஒரு டேங்க்லேயும் ஒன்று நான் போட்டுட்டேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட அந்த குட்டி குட்டி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ஸுக்கு வந்துட்டு இந்த செடியை வந்து சும்மா ஃப்ளோட் பண்ணி போட்டோம்னா நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே என்கிட்ட ஒரு குட்டி கப்பு இருந்தது. முன்னாடி நான் வாங்கின செடிங்களோட கப்பு இருந்தது. அதுக்குள்ளே நான் வச்சு இந்த இதில் நான் உள்ளே வச்சுட்டேன். அதுக்கு வீடியோ எடுக்க முடியல நான். நீங்கள் போக போக பார்க்கலாம். அந்த இதில் அப்கமிங் இதில் வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 கிராஸ் டைப்ஸ் ஆன பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு இது வந்து நான் ரீப்ளான்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட வேருமே இந்த இதுக்கு மேலேயே வந்துடுச்சு. ஸோ அதனால் ஓரளவு வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த இது. ஸோ இப்போதைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேங்க்குள்ளே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் இதை வந்து ரீப்ளான்ட் பண்ணணும். இதுக்கு இன்னும் ஒரு பாட் வாங்கணும், மண் வாங்கணும், அதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு தான் நம்ம இதை வந்து ரீசெட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரையுமே இது வந்து செட் பண்ணியாச்சு. ஏன்னா ஷ்ரிம்ஸுக்கு வந்துட்டு வாட்டர் குவாலிட்டி வந்து க்ளீனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த ஷ்ரிம்ஸ் வந்து அடியாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குட்டியான ஒரு ஃபில்ட்ரு தான் நான் வச்சுருக்கேன், ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.50 தான் ஆச்சு. இருக்கிறதுலே கம்மியான ரேட் அந்த ரேட்டுக்கு. ஓகே, நம்மளோட ஷ்ரிம்ஸ் வந்து உள்ளே விட்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே ஃப்ளோட் பண்ண வச்சுட்டேன். இது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. 30 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே ஏற்றி இறக்கணும். அப்போ தான் வந்துட்டு அக்ளமேட் பண்ணணும். நம்ம அக்ளமேட் பண்ணிட்டு தான் இதை வந்து உள்ளே விடணும். ஸோ இதை வந்து நான் மேலே இருக்கிற பேக்கெட்டை நான் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ட்ராப் பண்ணேன். இதில் ஏகப்பட்ட குட்டி இருக்குது. நான் மெயினாக வாங்கினது காரணமே அதுதான். வாங்குறப்பே ஏகப்பட்ட குட்டியோடு வாங்கினது வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்மளுக்கு. இந்த தெரியுதா, அந்த இதில் உங்களுக்கே குட்டி குட்டியாக இறங்குது பாருங்கள் மீன். ஸோ எஸ், இந்த மீன் எல்லாமே நம்மக்கிட்ட வந்துட்டு பிழைச்சி வருமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, சந்தேகம்தான். ஸோ இதில் வந்து பாதி வந்து அடியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஷ்ரிம்ஸில் ஒரு என்ன குட் திங் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பெரிய ஷ்ரிம்ஸ் வந்து குட்டி ஷ்ரிம்ஸை வந்து சாப்பிடாது. ஸோ பார்ப்போம் போக போக இந்த ஷ்ரிம்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷ்ரிம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன ஷ்ரிம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சிங்கிங் பெல்லட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில நேரம் குக்கும்பர் கொடுப்பேன். இந்த இது ஷ்ரிம்ஸ் பாருங்கள் மேலே ஏறி வருது. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. திடீர்னு எடுத்ததில் ஷார்ட்டில் இது. ஸோ ஃபுட்டுக்கு திரும்பி வரும், குக்கும்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டு நான் கொடுப்பேன். ஸோ அதுக்குரிய ஷார்ட்ஸை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். போக போக கண்டினியூவாக பாருங்கள், நம்ம கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.